ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். இப்போ சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு ஓடிட்டுருக்கிற ஒரே ஒரு விஷயம்டா, அது நம்ம தளபதியோட லியோ 2 பற்றின விஷயந்தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் அவர் பார்த்தீங்கன்னா லியோ 2 நடிக்க போவதாக ஒரு தகவல் சில கிடைச்சிருக்கு. என்னன்னா இது புதுக்கதையானு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஏனெண்டா நம்ம தளபதியோட லாஸ்ட் படமே 69 தான்னு சொல்லிட்டாரு. அதோட 2026 சிஎம் எலெக்ஷன்லையும் நிற்க போகிறாரு. அப்படி பார்த்தா எப்படி நம்ம தளபதி லியோ 2 நடிக்க சம்மதிச்சிருப்பாரு? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியோன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து அதை க்ரியேட் பண்ணி கைதி, விக்ரம் அப்படிங்கிற பல படங்களை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அந்த வகையில் தான் நம்ம தளபதி நடித்த லியோ படத்தையுமே எல்சியுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அப்படி அந்த படம் எல்சியுக்கே வைத்திருந்தாலும் கூட, அதாவது விக்ரம் படத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கே 2 வருஷம் கேப் அவங்களுக்கு தேவைப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது லியோ படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சோ, ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே நம்ம தளபதி சொல்லிட்டாரு, இனிமே நான் படத்தில் நடிக்க போவது கிடையாது, நான் சினிமாவை விட்டுட்டு அரசியலில் தான் முழுமையாகவே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நடித்துட்டு இருக்கிற தளபதி 69 படமான ஜனநாயகன் படத்தோட அப்புறமா நான் எந்த ஒரு படமுமே நடிக்க மாட்டேன், அவரே உறுதியாக அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். ஆனால் லியோ படம் ரிலீஸ் ஆகி நம்ம லோகேஷ் கனகராஜ்கிட்ட பேசும்போது அவர் இன்னுமே ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லிகிட்டே இருக்காரு. தளபதி நடிக்க மட்டும் ஒத்துக்கிட்டாருன்னு வையுங்கவன், கண்டிப்பாக லியோ 2 திரைப்படம் எடுக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சமீபத்தில் தான் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட நடந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லியோ 2 அப்படின்னு ஒன்று வந்துச்சுதுன்னா ஃப்ளாஷ்பேக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, அதே போல் தான் நம்ம தளபதியோட பார்த்திபன் கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் உருவாகி லியோ 2 படம் வெளியாகமாக இருந்தால் எப்படியும் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்யும்ன்றதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இப்படி ஒரு பக்கம் நம்ம தளபதி சினிமாவிலேயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு போக போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன கேட்டிங்கன்னு வைங்களேன், இதுக்குமே ஒரு ஹிண்ட் இருக்குங்க. நம்ம தளபதியோட மாஸ்டர் படமும் சரி, லியோ படமும் சரி, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து, அதாவது 7 ஸ்க்ரீன் ஸ்டூடியோவில் இருந்து ஒரு ஒஃபிஷியலான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா, அரசியலுக்கு என்ட்ரி ஆக போகிறான்ற வீடியோ தான். அந்த வீடியோவில் நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து சும்மா எல்லாம் அதை ரிலீஸ் பண்ணலைங்க. அந்த வீடியோவை நீங்கள் ரொம்பவே நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். நம்ம தளபதி இதுவரை நடித்த மொத்த படத்தையுமே ஒரு கடிகாரத்தில் செட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஜனநாயகன் படத்தையும் சேர்த்தா நம்ம தளபதி இதுவரைக்குமே நடித்த படங்கள் 69 படம். அந்த மொத்த படத்தையுமே அந்த கடிகார முள்ளில் வரக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த முள்ளில் 69 படத்தோட ஸ்டப் ஆகி அந்த முள்ளு முறிஞ்சு விழுந்திருக்கணும். ஆனால் 70 முள்ளையும் தாண்டி 71வது முள்ளில் விழுற மாதிரி தான் அந்த வீடியோவை காட்டியிருப்பாங்க. அப்படின்னா இந்த ஜனநாயகம் படத்தையும் தாண்டி அடுத்த 2 படத்துக்கு நம்ம தளபதி ஏற்கனவே சைன் பண்ணியிருக்கலாம். இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஏன்னா ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறு, பட் லியோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இப்படி ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தளபதி கூட லியோ 2 படத்துக்கான அறிவிப்பு கூட ஃப்யூச்சரில் போட்டு வச்சிருக்கலாம். அதுக்கான அப்டேட்ஸ் கூட இனிமே வரலாம்.
அதோட இன்னொரு விஷயமா லியோவுக்கான யூனிவர்ஸ் முடிகிறதே பார்த்தீங்கன்னா லியோ 2ல மாதிரி தான் லியோ லாஸ்ட்டில் காட்டியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா லியோ படம் எடுத்திருக்கும் போதே தளபதி வச்சு ஏதாச்சும் சீன்ஸ் லியோ 2க்காக எடுத்திருக்கலாம். இல்லைன்னா தளபதியோட ரசிகர்களுக்காக 2 வருஷத்துக்கு ஒருக்கா படமும் நடிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கையில் கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற ஒரே ஒரு விஷயம், அது நம்ம தளபதியோட லியோ 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம தளபதி நடிக்கிறாரு, அவர் இந்த படத்துக்கு நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை தான் நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டும் இருக்காங்க. தளபதி 69க்கு அப்புறம் எந்த படத்துலையுமே நடிக்க மாட்டேன்னு சொல்லி தளபதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டும் இருக்காங்க. இப்படி நடந்தால் மேபி தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். இது தளபதி ரசிகர்களுக்கு மாசான ஒரு அப்டேட்ஸாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸோட இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.